வணக்கம், வெல்கம் டு ஐலேஸ் ஜனா விளாக். இன்றைக்கு வந்து எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து எங்கள் அம்மம்மாண்ட துவசம். இன்றைக்கு கொஞ்சம் பெரிய சமையல். அம்மாண்ட சகோதரங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அந்த சமையல் வீடியோவை தான் நீங்கள் ரெண்டையே பார்க்க போகிறீங்க. இது வந்து எங்கள் ஆண்டி விட்ட தான் இன்றைக்கு சமையல் எல்லாம் நடக்க போகுது. சமையலை வந்து நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் காட்டல, எல்லாமே வீடியோவில் காட்ட முடியாது தானே. வேலையெல்லாம் செய்யணும், வீடியோ எடுக்கணும்னா எடுக்க இல்லாது. அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன். அதை வந்து பாருங்க. எங்கள்ட சேனலுக்கு முதல் வந்திருக்க நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அரிசி போட்டு அரிசி வந்து குழைச்சி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சோறு ஆக்குறதுக்காக அரிசி வந்து போட்டுருக்குறோம். 5 கொத்து அரிசி வந்து போட்டு இப்போ நாங்கள் சமைச்சு கொண்டிருக்கிறோம். 5 கொத்துன்னா நாங்கள் இப்போ 20 சுண்டு எடுத்துருக்குறோம். அந்த அரிசி வந்து இப்போ அரிசி போட்டாச்சுது சோறு வந்து அவிஞ்சு கொண்டிருக்குது. இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பருப்பு வந்து அவிச்சு கொண்டிருக்கிறோம். 1.5 கிலோ பருப்பு வந்து அவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து ஒரு பால் கறி ஒன்று வைக்கிறதுக்காக பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு வந்து அவிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாம் அவியட்டுக்கும் அவிஞ்சாப்புல பார்ப்போம். நாங்கள் இதை வடிவாக நாங்கள் நசிச்சு போட்டு கறி சமைக்க பார்ப்போம். இந்தியாவில் நாங்கள் இப்போ கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறிக்காக வந்து நாங்கள் கத்திரிக்காய் வாழைக்காயை வந்து அவிய வச்சுருக்குறோம். வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பைத்தங்காய் கறி வந்து நாங்கள் இறக்கி எடுத்துட்டோம். எல்லாமே வந்து வீடியோவில் வந்து காட்டிக்கொள்ள முடியலை. இது பைத்தங்காய் வந்து நாங்கள் இறக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாகக்காய் கறியும் வந்து நாங்கள் இறக்கி எடுத்துக்கொண்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் கறி அதுவும் வந்து நாங்கள் இறக்கி எடுத்துக்கொண்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வெள்ளைக்கறியும் வந்து நாங்கள் இறக்கிட்டோம். அப்பளம் எல்லாம் பொரித்து காற்றுப்படாமல் எல்லாம் கட்டி வச்சாச்சுது. குழம்பு கறிக்காக உருளைக்கிழங்கு எல்லாம் அவிச்சு வெட்டி வச்சாச்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்குது. அதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கிற எல்லாருக்கும் ஜூஸ் வந்து கரைச்சிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் ஃப்ரூட் ட்ரிங்க் இதைத்தான் வந்து நாங்கள் இப்போ கரைச்சி எடுத்துருக்கிறோம். இந்தியாவில் இப்போ நாங்கள் கீரை வந்து அவிய விட்டுருக்குறோம். கீரைக்கு வந்து நாங்கள் பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி எல்லாமே போட்டுட்டோம். இதுக்கு இப்போ நாங்கள் கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கப்படுது. வெங்காயம் வந்து நாங்கள் பொரிச்சிட்டு தான் போட போகிறோம். வெங்காயம் அங்கால பொரிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் உள்ளி, பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு, தக்காளி பழம் எல்லாம் போட்டு வதக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுக்காக உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வடிவாக எல்லாம் பிரட்டி எடுத்துருக்கிறோம். வதக்கப்படுது. நாங்கள் இன்னொரு பானை ஒன்றுக்க மாதிரி தான் நாங்கள் குழம்பு கறி வந்து வச்சுக்கொள்ள போகிறோம். இந்த கணக்க கறி வைக்கிறதுக்காக இந்த சட்டி வந்து காணாது. உங்கள் குழம்பு கறி வைக்கிறதுக்காக இப்போ நாங்கள் எல்லாம் வதக்கிறதுக்காக இந்த தாச்சியை வந்து வதக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பானைக்கு மாதிரி குழம்பு கறியை வந்து வச்சுக்கொள்ள போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லாம் அவிஞ்சு கொண்டிருக்குது. அவிஞ்சா போல நாங்கள் மசிச்சுட்டு பாலையும் விட்டு அது கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு கட்டி கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் சோறு வந்து பாருங்க எல்லாம் பானைக்கு இறந்து எடுத்து நாங்கள் இப்போ மீட்டு கொண்டிருக்கிறோம். சோறு எல்லாம் அவிஞ்சிட்டுது ரக்கி நாங்கள் பாத்திரங்களுக்கு மீட்டு கொண்டிருக்கிறோம். இங்கால இப்போ வடை வந்து தட்டி கொண்டிருக்கணும். வடை வந்து நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வடை வந்து சுட்டு கொண்டிருக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரட் சம்பல் வந்து சேதாச்சுது. வடை வந்து தப்பி கொண்டிருக்கணும். இந்தியால வடை வந்து கொடுத்தது. கீரைக்கறி வந்து நாங்கள் இறக்கிட்டோம். இறக்கி எல்லாம் படி மசிச்சு தேசி புளி எல்லாம் விட்டாச்சுது. இந்தியாவில் நாங்கள் ஒரு பால் சோதியம் கொண்டு வச்சுருக்கோம். இந்தியாவில் இப்போ நாங்கள் குழம்பு வந்து பானைக்குள்ள மாற்றிட்டு எல்லாம் பால் எல்லாம் விட்டு எல்லாம் கொதிச்சு கொண்டிருக்குது. கறிகளுக்கு போடுறதுக்கு எல்லாம் வெங்காயம், கடுகு, செத்தல் மிளகாய், கருவேப்பு மிளை எல்லாம் போட்டு தாளித்து கொண்டிருக்கிறோம். தாளிச்சுட்டு கறிகள் எல்லாத்துக்கையும் போட போகிறோம். நாங்கள் இப்போ பொங்கல் பொங்கி முடிஞ்சது. வாழைக்காய் வந்து நாங்கள் பொரிக்கிறதுக்காக எல்லாம் வாழைக்காய் வெட்டி மஞ்சள் தூள் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்ட சமையல் எல்லாம் முடிஞ்சுது. பாருங்க, உங்களை கீரைக்கறி, பைத்தங்காய், கேரட் சம்பல், பாகக்காய், கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி, இது உருளைக்கிழங்கு தக்காளிப்பழ குழம்பு, பருப்பு, பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு, அப்பளம் மிளகாய் வாழைக்காய், வடை, சொதி, பாயாசம், பொங்கல், சோறு எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே. இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.